வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னா பாபநாசத்தில் இருக்கேன். ஈவினிங் தான் தரிசனம் போடுறது. அதனால் எல்லோரும் என்ன சொன்னாங்க, இந்த ஒரு 7 ஸ்பாட் இருக்குது, அதை போய் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் பஸ்ஸில் வந்து 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 7 ஸ்பாட்டு எங்கே வேணால் ஏறிக்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாம். இது வந்து பாபநாசம்னு சொல்லுவாங்க. பாபநாசன்றது நம்ம ஊரில் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். இங்கே ஒரு பாபநாசம் இருக்குது திருப்பதி மலை மேலே. அதான் இதே நீங்கள் கார் எடுத்திங்கன்னா ஒரு 1800 சார்ஜ் பண்ணுறாங்க தனி காரு. இல்லை நான் ஷேரிங்கில் வரணுன்னா 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க இங்கே இருக்க பாபநாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன். சரியா? சாமி பார்க்குறது ஈவினிங் தான் போகிற இப்போ. ஸோ அதுக்குள்ளே இந்த 7 ஸ்பாட்டை கவர் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். திருப்பதிக்கு வரும் பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா பெருமாளை தரிசித்து பிறகு தவறாமல் சில இடங்களில் ஒன்று தான் பாபவிநாசம். இந்த பேரிலே அதன் மகிமை மறைந்திருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பாபம் என்றால் என்னென்னா பாவம், விநாசம் என்றால் அழிவு. அதாவது பாவங்களை நீக்கிற ஒரு புனித தலம் என்பதே இதன் பொருளாக இருக்குது. திருமலை கோவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்கு செல்லும் பயணமே ஒரு இனிய அனுபவமாக இருக்குங்க. ஆக்சுவலாக இருபுறமும் பசுமையான மலைகள், குளிர்ச்சியான காற்று, பறவைகளின் சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே கவிதை மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தான் இயற்கையான பாய்ந்த அருவியில் தான் பக்தர்கள் நீராடி இருக்காங்க. ஆக்சுவலாக அப்போது அந்த குளத்தில் எப்படின்னு தெரியல, இங்கே நிறைய பேர் நீராடி இருக்காங்க. காலப்போக்கில் பக்தர்கள் வசதிக்காக தண்ணி சேமிக்கிற ஒரு வகையில் பாபவிநாசம் அணை வந்து அமைக்கப்பட்டது. இந்த அணையில் தான் திருமலை குடிநீர் தேவைக்கும் முக்கிய பங்காற்றுகிறது. ஸோ இதுதான் பாபநாசம் டேம். இந்த தீர்த்தத்தில் எப்படி சொல்கிறது, நீராடினா என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுல இந்த டேமு தான் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு தேவையான ஒட்டுமொத்த தண்ணி தேவைக்கும் இந்த டேம் தான் பூர்த்தி பண்ணிகிட்ருக்கு. மழைக்காலங்களில் இந்த அருவி நிரம்பி வழிங்க. இந்த காட்சி வந்து எப்படி பார்த்திங்கன்னா மலைகளுக்கு நடுவில் ஒரு டேமு, அந்த டேமு நிறைஞ்சி பாயிறதை பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா ஒரு காட்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் மழைக்காலங்களில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்கிற இடத்துல பல்வேறு பறவைகள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் வனவிலங்குகளும் வாழ்கிறது. அதனால் இது ஆன்மீக தலமாக மட்டும் இல்லை, இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடமா இருக்கும். இங்கே வரும்போது இயற்கையை பாதுகாப்பதோடு மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் போன்ற கழிவுகளை வீசாமல் சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுருக்கிறதும் ஒவ்வொரு பயணியும் பொறுப்பு. அது ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு முறை வாங்க. ஸோ வணக்கம் மக்களே. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஆகாச கங்கான்ற ஒரு டேம் கிட்ட, ஃபால்ஸ் கிட்ட இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸில் ஒரு ஸ்பெஷலு, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தினமும் இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு சேவிப்பார். ஸோ அவ்வளோ புனிதமான இடம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி இருந்தீங்கன்னா இந்த ஆகாச கங்கை இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் ஆகிங்க. அவங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆகாச கங்கை வானத்திலேருந்து இறங்கிய புனித நீரின் அதிசயம்னு சொல்லுவாங்க. இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, திருமலைக்கு வர்ற ஒவ்வொரு பக்தரும் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய இடம் இந்த ஒரு ஆகாச கங்கை. பெயரை கேட்டாலே ஒரு வேப்பு ஏற்படும். ஆகாசம் என்ன, ஆகாசம், வானம், கங்கை என்றால் புனித நிதி. அதாவது வானத்திலேருந்து இறங்கி வந்த ஒரு புனித நீர் என்ற நம்பிக்கையால் தான் இந்த இடத்துக்கு ஆகாச கங்கைன்னு பேர் வந்துச்சு. ஆகாசம் என்றால் வானம், கங்கைன்னா அது ஒரு புனித நதி, ஆமாம், அது ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது. திருமலை கோவிலேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இந்த அழகிய நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மலைப்பாதையில் பயணிக்கும் போதே இந்த குளிர்ந்த காற்றும், பசுமையான மரங்களும், பறவைகளின் இனிய குரலும் மனதை அப்படியே அமைதிப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த புராணங்களின்படி பக்தர்கள் நன்மைக்காக இந்த புனித நீரை பூமிக்கு அருளியதாக நம்பப்படுது. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா திருமலையின் மிக புனிதமான தீர்த்தங்களின் ஒன்றாக கருதப்படுகிறது. இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆகாச கங்கையின் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இங்கேருந்து எடுத்து செல்லப்படும் நீர் திரு வெங்கடேஸ்வர பெருமாள் மூலவர் இருக்கார்ல, அவருக்கு அபிஷேக சேவைகளில் பயன்படுத்தும் நீராக ஒன்று இதுதான் இருக்குது. பாரம்பரியமாக மதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பக்தர்களிடையே தனித்துவமாக இருக்கும்.
மரியாதையும் பெற்றிருக்கு. பாருங்களேன் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. வா, மழைக்காலங்களில் ஆகாச கங்கை தனது முழு அழகையும் வெளிப்படுத்துங்க. உயரமான பாறை மீதிலிருந்து நீங்கள் ஒரு வெள்ளை நுரை விழும் ஒரு நீரை எப்படி சொல்கிறது, அந்த மழை காலங்களில் நீங்கள் பார்க்கும்போது தான் உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் தான் இது. சுற்றி உள்ள பசுமையான காடு, குளிர்ச்சியான காற்று, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு இயற்கை சொர்க்கத்தை போன்ற அடுத்ததாக நம்ம வந்திருக்க இடத்துக்கு பேர் தான் ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில். சரி நண்பர்களே, இப்போ நம்ம வந்திருக்கிறது ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. உண்மையை சொல்லணுன்னா திருமலைக்கு வர நிறைய பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு முறை இங்கே வந்துட்டிங்கன்னா மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கோவிலுக்கு வர்ற வழி முழுக்க காடாக தான் இருக்கும். 2 பக்கமும் பெரிய பெரிய மரங்களால் அமைஞ்சிருக்கும். செம்ம ஜில்லுன்னு காற்று வரும். அது அந்த சூழலை வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். சரி, இந்த கோவிலை பற்றி பார்க்கலாமா? ஜப்பாலின்னு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, ஜப்பாலி மகரிஷி இந்த இடத்துல தவம் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இது தாங்க ஆக்சுவலாக போகிற பாதை. இந்த பாதையை பாருங்களேன், 2 பக்கமும் அடர்ந்த காடு, அது நடுவில் நம்ம இப்படி போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த சைடு ஒரு 2 பேர், இந்த சைடு 2 பேர், அவ்வளோதான் நடக்க முடியும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகணும். வெளியிலேருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்தே உள்ளே போனால் தான் அந்த ஜப்பாலி கோயில் அடைய முடியும். சரி வாங்க, ஜப்பாலிக்கு இன்னும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஜப்பாலின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஜப்பாலி மகரிஷி இந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துக்கு ராமாயணத்தோட ஒரு தொடர்பு இருக்கதான் சொல்லப்படுது. ராவணன் சீதையை கடத்திட்டு போன பிறகு ஆஞ்சநேயரை தேடிட்டு வந்தப்போ இந்த பகுதியில் தங்கி இருந்தாருன்னு உள்ளூர் நம்பிக்கை இருக்குது. இதை பார்த்திங்களா, எவ்வளோ அற்புதமான ஒரு குளத்தை வெட்டி வச்சுருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே. அப்போ எவ்வளோ ஒரு வேலைப்பாடு இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக திருமலைக்கு வந்து இந்த இடத்துக்கு வாங்க. நம்ம பேக் டு த டாபிக். இங்கே வந்தால் சத்தமே இருக்காதுங்க. ஆக்சுவலாக காது சத்தம், பறவை சத்தம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அதனால தான் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்தாலும் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸும் கிடச்சிடும். நீங்கள் திருமலைக்கு வந்தால் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நேரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோவில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். கூட்டம் குறைவு, இயற்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனசு அமைதியாக்கி நான் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் இயற்கையோடு சேர்ந்து பாருங்கள் எவ்வளோ பீஸாக இருக்குது இந்த ஏரியா பார்த்துட்டு. சரி, அடுத்த இடத்துக்கு போவோமா? ஸோ நண்பர்களே, அடுத்து நாம் வந்திருக்க இந்த இடத்துக்கு பேர் தான் திருமலையில் ரொம்ப ரொம்ப புனிதமான இடம். இதுதான் ஸ்ரீவாரி பாதாளு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த பற்றி ஒரு அழகான நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் பெருமாள் இருக்கார்ல, அவர் பூலோகத்துக்கு வந்தபோது முதல்ல இந்த உலகத்துக்கு வந்தபோது இந்த இடத்துல தான் தன்னோட திருப்பாதத்தை வைத்தார்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் இங்கே தான் காலை வச்சார். இங்கே மலையிலேயே, திருமலையிலேயே இங்கே தான் காலை வச்சார் அப்படின்னு பக்தர்கள் ரொம்ப நம்புகிறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு ஸ்ரீவாரி பாதாளுன்னு பேர் வந்துச்சு. இங்கே பெருமாளோட திருப்பாத சுவடுகள்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப
பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இப்போ இதை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த இடம் திருமலையில் ரொம்ப உயரமான பகுதிகளில் ஒன்று. ஏன்னா இங்கே தான் அவங்க வந்து இறங்கினதாக சொல்லப்படுது. இந்த படிக்கட்டு பாருங்களேன், இந்த கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி வரும்போது சில இடங்களில் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சின்ன பாதையாக இருக்கும், கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் படிக்கட்டே காட்டுறேன். ஏன் நான் படிக்கட்டே காட்டுறேன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை, ஸோ வழுக்குமான்னு பார்த்து நடக்கிறேன். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா, இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு விதமான மன நிம்மதியும் ஒரு பாசிட்டிவ் வைப்பும் கிடைக்குங்க. ஆக்சுவலாக இதுதான் பெருமாளுடைய பாதம், தெரியுதா? இதுதான் பெருமாளுடைய பாதம். திருமலைக்கு பெருமாள் வந்து இறங்கிய போது இங்கே தான் வந்து இறங்கியதாக நம்பப்படுது. சுற்றி இந்த ரம்மியமான காட்சிகளுக்கு நடுவில் அவர் வந்து இங்கே இறங்கியிருக்காரு. ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த திருமலைக்கு வந்தாலே பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு நேரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்ரீவாரி பாதலுக்கு ஒரு தடவை வாங்க, மன நிம்மதியோடு போங்க. சரியா? தீப அலங்கார சேவை டிக்கெட்டுகள் பெற்ற பக்தர்கள் ஸ்ரீவாரி ஆலயத்திற்கு எதிரே இருக்கும் வைபவ உற்சவ மண்டபத்தில் ஆஜராகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ಭಕ್ತರಿಗೆ ವಿನಂತಿ, ಸಹಸ್ರ ದೀಪಾಲಂಕಾರ ಸೇವಾ ಟಿಕೆಟ್ ಸ್ವಾಮಿಯವರ ಆಲಯದ ಎದುರಿಗಿರುವ ವೈಭವೋತ್ಸವ ಮಂಟಪದ ಬಳಿ ಹಾಜರಾಗಬೇಕಾಗಿ ಕೋರಲಾಗಿದೆ. ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா டைரி. ஆக்சுவலாக இப்போ இந்த பாறை தெரியுதுங்களே, இதோட வயசு வந்து 150 கோடி வருஷம். 150 கோடி வருஷம். உலகத்துலேயே இந்த மாதிரி பாறை 3 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அமெரிக்காலேயும், இன்னொன்று இங்கிலாந்துலேயும் இருக்குது. 3வது இது. நீர் அரிப்பு மூலமாக இந்த பாறை எப்படி ஆயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது எக்ஸாக்டான்றது நான் திருப்பி காட்டுறேன். ஒரு ஃபேமிலி குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே தான் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா மழை, செம்ம மழை. அது மற்ற இடத்துலலாம் எப்படி சொல்கிறது, ஃப்ரண்ட் கேமராவே ஓப்பன் பண்ண முடியல. இப்போ காட்டுறேன் இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மனுஷங்களால் கட்டப்பட்டது கிடையாது, இயற்கையாகவே உருவான ஒரு கல்வளைவு தான். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது உருவானதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 தான் இருக்கான். ஒன்று அமெரிக்காவில், இன்னொன்று லண்டனில், இன்னொன்று இந்தியாவில். அது திருப்பலை. உலகத்தில் இப்படிப்பட்ட கல்வளைகள் ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இப்படி இருக்க முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்று. அதனால தான் இந்த இடத்த பார்க்க நிறைய பயணிகள் வராங்க, ஆராய்ச்சியாளர்களும் வராங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பக்தர்கள் இதை வெறும் பார்வையாக மட்டும் பார்க்க மாட்டாங்க. சிலர் இந்த கல்வளைவை பார்த்திங்கன்னா, இந்த வடிவம் இருக்குல்ல, கொஞ்சம் பார்த்தா தெரியும், இப்போ நான் காட்டியிருப்பேன். அது வந்து சங்கு சக்கரம் மாதிரி இருப்பதாகவும், அதனால் இது பெருமாளோட தெய்வீக அடையாளம்னு நம்புகிறாங்க. ஸோ வாங்க இதனுடைய உள்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அது வெறும் நம்பிக்கையாக இருந்தால் இயற்கையோட இந்த படைப்பை நம்ம பார்த்தா உண்மையிலே ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தால் செம்ம அழகாக தான் இருக்கும். பாருங்களேன், எவ்வளோ ஒரு பார்க் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது இந்த மாதிரி பார்க் மாதிரிலாம் இல்லை. இந்த மலை, இந்த பாறை இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப ரெடி பண்ணியிருக்காங்க, இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த சிலாதோரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 8 போயிட்டு வாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரணமான பாறை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வயசு 150 கோடி வருஷம். இயற்கையில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்காக உருவாக்கி வச்சுருக்க ஒரு அதிசயம். இதை நேரில் பார்க்குற அனுபவம் இருக்குது. அது ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்தா கூட முழுசாக தெரியாது, எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நேரில் பார்த்தா தாங்க. கண்டிப்பாக ஒரு முறை வாங்க, இதை என்ஜாய் பண்ணுங்கள், பார்த்து ரசிங்க. மக்களே, இன்றைக்கி நாம் திருமலையில் இருக்க சில அழகான மற்றும் புனிதமான இடங்களை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உண்மையை சொல்லணுன்னா திருமலைன்னா பெருமாள் தரிசனம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது, ஒரு புராணம் இருக்குது. அதை விட மக்களுக்கு மனசுக்கு ஒரு அமைதியும் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன, அதை அமைச்சிக்கிட்டு அடுத்த தடவை திருமலைக்கு வரும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயணம், வரலாறு, சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய பார்க்கணுன்னா நம்ம பிரபா டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.
அடுத்த ஒரு புதிய பயணத்தில் இன்னொரு அழகான இடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் பிரபாகர். பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாக பயணம் பண்ணுங்கள். வணக்கம்.